இந்த வீக் உங்களுக்கு தரமான படம் வச்சிருக்கேன். இந்த படத்தை பாத்தீங்கன்னா தலைவலி இல்லாதன்னு கூட தலைவலி வந்துடும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேபின்னு ஒரு படம். இந்த படத்தை நான் போய் பார்த்துட்டு இன்ட்ரோல் சீன்ல கருப்பாய் வெளியே போயிட்டேன். கதை சொல்லுமே பார்க்கணுமே திரும்பி உள்ள வந்தேன். நான் ஒரு மோசமான ஒரு கதையை வச்ச ஒரு படத்தை நான் பார்த்தது கிடையாது. 2025 ஸ்டார்ட் ஆயிருந்து எல்லாமே மேக்ஸிமம் அந்த எல்லா படமும் நல்ல படமா இருந்துச்சு. ஸோ ஒரு நம்பிக்கையில பேபின்னு ஒரு போஸ்டர் போட்டுச்சு. அந்த போஸ்டர் நம்பி உள்ள போய் பார்த்ததுல வெறுப்பும் தலைவலி வந்து அதிகமாச்சு. 2 ஃபேமிலி இருக்காங்க. ஒரு ஜெயோட ஃபேமிலி, ஒரு யோகி பாபு ஃபேமிலி. இவங்க தான் ஹீரோ. இவங்க 2 பேத்துக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய துபாயில இருந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு வராங்க. வர இடத்துல இந்த குழந்தைங்க ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்க. எப்படா ஷிஃப்ட் ஆனாங்க, திரும்ப எப்படா இந்த குழந்தை அவங்க கைக்கே போச்சு அப்படிங்கறத ஒரு கதையை வச்சிருக்காங்க. ஒரு படத்தோட 5 10 நிமிஷத்துல உங்களுக்கு கதை என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எதுக்குடா ஜவ்வா அழிக்கிறீங்க அது மாதிரி ஒரு இழுவையை போட்டு மண்டை அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆன படம் தான் இந்த பேபி. ஒருவேளை இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க, டிராகன் படம் உங்களுக்கு உங்க ஏரியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு டிராகன் படத்துக்கு போங்க. டிக்கெட் கிடைக்கல அப்படின்னாலும் ஃபயர் படத்துக்கு போங்க. அங்கேயே இப்போ விருப்பம் இல்லைன்னா உங்க மன தைரியத்தை பாராட்டி இந்த படத்துக்கு போங்க. இது ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் ஒரு காமெடி மூவி தான். ஒரு ஃபிலிம் லவருக்கு ஒரு மூவி லவர்ஸ்க்கு அந்த படம் எனக்கு ரொம்ப விருப்பம் இருந்துச்சு. இல்லைங்க லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பாருங்க. படம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும்.